ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு டிவோஷனல் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். எந்த ஊர் பார்த்திங்கன்னா பரமக்குடி. இப்போ தான் நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ரீச் ஆனோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7:15 கிட்ட ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து கார் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறோம். இங்கேருந்து நம்ம ஊர் கடலாடிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து கார் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மலாம் எப்படி கார் பார்த்தா ஒரு ஜாலி ஆகிடுவோமா, இவளுங்க 2 பேர் இருக்காளுங்களா, அவளுங்களுக்கு கார்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு அதில் போவே மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தாளுங்க. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேக்லாம் எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் மாற்றியாச்சு. ஸோ நம்மளும் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காஃபி பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்ம ஊரை நோக்கி போகிறோம். ஸோ ஆச்சி வந்திருந்தாங்க, அப்புறம் எங்கள் அத்தை மாமாலாம் இருந்தாங்க. ஸோ அதோட எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் எல்லாருமே வந்திருந்தோம். பிறந்த ஊர் தெரியுமா? கமலஹாசன் பிறந்த ஊர். ரொம்ப பெருசாக சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் நான். இந்த ஊர் தானே? ஆமாம். நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க நம்மளோட ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக காலையில் வந்து அந்த மிரர்லாம் பார்த்து ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பக்கம் காட்டுறாங்களே அவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ சென்டரில் இருக்கிறது எங்கள் அத்தை, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் மாமா, பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா, ஆச்சி, அப்புறம் எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. பெருசாக பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பாட்னு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கிராமமாக தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே மோஸ்ட்லி பயிரிடுறது பார்த்திங்கன்னா புளிய மரம் தான் இங்கே நிறையா இருக்கும், இல்லைன்னா பனை மரங்கள் இருக்கும். ஸோ 2 தான் இந்த ஊரில் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். மற்றபடி வந்து வேறு எந்த பயிரும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் வந்து இங்கே சேவல் கோழிலாம் வந்து நல்லா பெருசாக இருக்குது இந்த ஊருங்களில். நம்ம ஊரில் பாய்லர் கோழி பற்றி இந்த ஊரில் பார்த்தா நிறைய டிஃபர் இருக்குது. எங்கள் ஊர் குலதெய்வம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இந்த வருஷம் நடக்க போகுது. ஊர் பேர் வந்து கடலாடி. ஸோ நம்ம வந்து நம்ம ஊரை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் வரனால இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மெமரிஸாக இருக்கும். ஸோ 1 இயருக்கு ஒரு வாட்டி தான் இந்த கோவிலுக்குன்னு வருவோம். இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். அதனால் எல்லா கோவில்லையுமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து காளியம்மன் கோவில் இருக்குது, நம்மளோடது வந்து மாலக்காரியம்மன் கோவில் தான், அது நம்மளோட குலதெய்வம். ஸோ அதில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம். இந்த வருஷம் தான் நம்மளோட கும்பாபிஷேகத்துக்காக எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம். ஸோ நிறைய பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வர வழி எல்லாமே. நம்மளோட விஜய் அண்ணா ஃபோட்டோலாம் போட்ட மாதிரியெல்லாம். இது வந்து காளியம்மன் கோவில். இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு கலைக்கூட மாதிரி இருக்கும், அங்கே வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வழியாக போனால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம ஊரை வந்து ரீச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டோம் நாங்கள். இதுதான் எங்களோட ஊரோட கோவிலோட பேனரு. ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் கொடியெலாம் கட்டியிருக்காங்களே, ஸோ இதுதான் நம்மளோட ஊரோடது. இது வந்து நம்ம எல்லாரோட பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க, நம்மளோட பங்காளிங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த முறையில் வந்து தான் நம்மளோட தலைக்கட்டு வரி கட்டுறது, அது மூலயமா எல்லாருமே மெயின்டைன் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்த காரு. ரெண்ட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து நமக்கு 5000 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ரீச் பண்ணி 9:30 கிட்ட ஆகிடுச்சு. எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் vlog நான் உங்களுக்கு பார்ட் 2ல் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.